யானை ஒன்று டஸ்கரு இதோ பாருங்க. இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து தான் வெளியில் வந்து இப்படியே மேலே அப்பர் கார்குடி போகிற வழி அது. காலையில் ஒரு 5:45 இருக்கும். கண்டினியூஸ் அலாரம் கால் அங்கே கேட்டே இருந்தது. டெய்லி வந்து ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ளார லெப்பர்டு வந்து கிராஸ் ஆகும் அந்த கேட் பக்கத்துலேயே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நைட்டு ஒரு 11:30 வரைக்கும் நம்ம கண் முழிச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம குக்கு ரெஸ்ட் ஹவுஸில் தான் வந்து தங்கியிருக்கோம். நேற்று வந்துட்டோம், கொஞ்சம் ஏர்லியர் செக்இன் ஆகிட்டோம். அதாவது மதியம் வந்து ஒரு 2:30க்கெலாம் வந்துட்டோம். நான் லாஸ்ட் டைம் ரொம்ப லேட்டாக வந்தோம், அதனால் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க தான் நேரத்தில் வந்தாச்சு. அப்புறம் ஈவினிங் சஃபாரி போயிட்டு வந்தோம், பந்திப்பூர் சஃபாரி போயிட்டு வந்தேன். அப்புறம் அந்த போயிருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா யானை ஒன்று டஸ்கரு இதோ பாருங்கள். இந்த இடத்துலேருந்து வெளியில் வந்து தான் வெளியில் வந்து இப்படியே மேலே அப்பர் கார்குடி போகிற வழி அது. அப்படியே மேலே போய் அது வழியாக இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு பேக் சைடு போயிட்டு அப்படியே வந்து அந்த கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட் வழியாக அப்படியே கிராஸ் பண்ணி இப்படி போச்சான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு அப்படின்னாங்க. ஆக்சுவலாக சஃபாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் என் பையனை மட்டும்தான் போனோம். ஒய்ஃபும் டாக்டரும் இங்கே இருந்தாங்க. அவங்க தான் வந்து வீடியோ எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக சாதாரணமாக யூஸ் பண்ண கேமரா, அந்த மொபைல் ஃபோன் வச்சுருந்தாங்க, நான் கொடுத்துட்டு போனேன். அது அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, அதனால் ஏதோ ஓரளவுக்கு எடுத்திருந்தாங்க. ஆனால் நம்ம அங்கே போகிறப்ப இதுமாரி ஆயிடுச்சு. நான் போய் ஒரு 1/2 ஹவரில் 5:30 போல் வந்திருக்கீங்க. நான் ஒரு 4:30க்கு என்னமோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டேன், 4:15க்கு என்னமோ. ஸோ அது பார்த்துட்டு சரி இன்றைக்கி ஏதாவது வருமானு பார்த்தேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணிக்கு 5:45 இருக்கும். நான் 4:30 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். ஃபைல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால எழுந்திரிச்சிட்டேன். எழுந்துட்டு காலையில் ஒரு 5:30 இருக்கும். கண்டினியூஸ் அலாரம் கால் அங்கே கேட்டே இருந்தது. அது அங்கே ஒரு கேட் இருக்குது எனக்கு அப்படியே பேக் சைடு பார்த்திங்கன்னா அங்கே தான் ஒரு கேட் இருக்குது. அந்த கேட்டில் கண்டினியூஸாக அலாரம் கால் மாறி மாறி கேட்குது. கொஞ்சம் வெளியில் உள்ளுக்குள்ளே இருக்குது, அப்புறம் இங்கே வந்து கேட்குது. கண்டினியூஸ் இருந்தால் போய் பார்த்தேன், மான்லாம் அலாட்டாக இருந்தது. சரின்னு பார்த்தா ஏதாவது இருக்கான்னு பார்த்து அப்புறம் கார் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் கூட போய் பார்த்தேன். பட் ஒன்றும் பார்க்க முடியல, திரும்பி வந்துட்டேன். அப்புறம் கேட்டப்ப தான் சொன்னார், டெய்லி வந்து ஒரு 5:30லேருந்து 6 மணிக்குள்ளார லெப்பர்டு வந்து கிராஸ் ஆகுமா அந்த கேட் பக்கத்துலேயே. கேட் காமிக்கிறோம் உங்களுக்கு. அங்கே வந்து லெப்பர்டு வந்து கிராஸ் ஆகுமா. ஸோ அதனால் நம்ம லெப்பர்டை பார்க்குற வாய்ப்பை ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கிராஸ் பண்ணி போயிடுமா. அதனால் பார்க்குற வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சு. நேற்று வீட்டில் பார்த்தாங்க யானையை நம்ம இருக்கிற இடத்துலையே, பட் என்னால் பார்க்க முடியல. இன்றைக்கி மார்னிங் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். 1 o'clock செக் அவுட்டு. அதுக்கு முன்னாடி ஏதாவது இங்கே பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ மசினகுடி, இந்த மாயார் ரோடு, சிங்காரா இதெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு ஏதாவது சைட்டிங் ஆகுதான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு ரவுண்ட் திரும்பி வரலாம். இப்போ கேட் சொன்னால அது ஒரு பாருங்கள், அந்த கேட்டு தான். அந்த கேட் பக்கத்தில் தான் வந்து லெப்பர்டு வந்து கிராஸ் ஆகுமா. ஜென்ரலாக இப்போ டைகர் எதாக இருந்தாலும் அந்த பக்கம் தான் கிராஸ் ஆகுமா. எப்போவுமே நாம் முதுமலை பந்திப்பூரில் ஸ்டே பண்ணும்பொழுது ஏர்லி மார்னிங் டிரைவுங்கிறது போயிட்டு வருவோம். ஏன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த ரூட்டில். பர்டிகுலராக முதுமலை மசினகுடி ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப அழகாக க்ரீனரியாக
அந்த ரூட்குள்ளார ஃபாரஸ்ட் ரூட்குள்ளார நம்ம ட்ராவல் பண்ணி போகிறதுங்கிறது நமக்கு ஒரு வித்தியாசமான ஃபீல் கொடுக்கும் மார்னிங் டயத்தில். அது மட்டும் இல்லாமல் வைல்ட் லைஃபையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது பொதுவாக வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும். அப்படியே நாம் போனப்போ கூட நிறைய கும்கி யானைகள் வந்து அங்கே காலை நேரத்தில் வந்து அங்கே வந்து தண்ணி குடிக்கிறதும் அந்த ஓரத்தில் வந்து கட்டி இருக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே நம்ம போகலாம். அது தவிர வைல்டு எலிஃபெண்ட்ஸையும் நம்ம நிறையா பார்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. பர்டிகுலராக தெப்பக்காடுலேருந்து மசனக்குடி போகிற ரூட்லேயும் சரி, மசனக்குடியில் பார்த்தீங்கன்னா மாயார் ரோடு அண்டு சிங்காரா ரோடு இதுலேயும் கூட நிறைய புள்ளிமான்களை வந்து நமக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஏர்லி மார்னிங்கில் அந்த புள்ளிமான்கள், மயில்கள் இதெல்லாம் வந்து அதோட அழகை பார்த்து ரசிச்சுட்டே நம்ம அப்படியே டிரைவ் பண்ணி போகிறதுங்கிறது ரொம்பவே அழகாக இருக்கும். அதோட குணாதிசயம், அது என்னென்ன பண்ணுது காலை நேரத்தில், அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுங்கிறதே ஒரு தனி சுகம். நான் இதுக்காகவே தூக்கம் கெட்டு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு 6 மணிக்கு மேலே செக் போஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதனால் 6 மணி ஆச்சுன்னா டான்னு கிளம்பி அந்த ஏர்லி மார்னிங் டிரைவ் நான் போவேன். ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த இதை ரசிச்சுட்டு போகிறதுங்கிறது. உண்மையிலே இந்த அழகை பார்க்குறதுக்கு 1000 கண்கள் வேண்டும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சரில், அது விண்டோவெலாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த இயற்கை காற்றை வந்து சுவாசித்தபடி நம்ம போகிறப்ப இந்த நகரத்து வாழ்க்கையெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படின்னு நமக்கு நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கும். ரெண்டுமே மாற்றி மாற்றி கிராஸ் ஆகுது ஒரே நேரத்தில். சூப்பர். இப்போதான் போட்டு இங்கே தானே குட்டி குட்டியாக நிறைய இருக்குது. அது என்ன இங்கே என்ன தரமாக இருக்குது? கோயில் பாரு, அம்மாலாம் இருக்குது. அதுதான் இங்கே ஒத்தால் மக்கள் அது டிஃப்ரெண்டாக வரி வரியாக இருந்தது உடம்புலாம். நோண்டக்கூடாது, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்கணும். மயில் உட்காந்துருக்கு. ஏறி 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 அடுத்ததா இன்னைக்கு நம்ம இங்க செக் அவுட் ஆகிட்டு அடுத்ததா போகக்கூடிய இடம் இதே முதுமலையில உள்ள இதுவரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணாத சில்வன் லாட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான், நல்ல ஃபாரஸ்ட்ல தான் இருக்கு. இந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஆக்சுவலா நம்ம சஃபாரி சென்டர் இருக்கு இல்லையா, இன்ஃபர்மேஷன் சென்டர், அதுக்கு பக்கத்துலயே நியர்பையே இருக்கு. அங்கேருந்து ஒரு 200 to 300 மீட்டர்ஸ்லயே இருக்கும். ரொம்ப பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனு, பக்கத்துலயே ரிவர்லாம் போகுது. அங்கேயும் அனிமல்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால அங்க நம்ம போட்டிருக்கோம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராப்பர்ட்டியை பெரிய லெவல்ல யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. எப்படி குக்கு வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி பெரிய லெவல்ல யாரும் போடலையோ அந்த மாதிரி
அந்த ப்ராப்பர்ட்டியையும் பெரிய லெவல்ல யாரும் போடல. ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் வந்து இருந்தது, பட் பெரிய லெவல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணி யாரும் போடல. இன்னைக்கு நம்ம அங்க போய் ஸ்டே பண்ணி கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு போடுறோம். அது மட்டும் இல்லாம முதுமலை சஃபாரி வந்து இன்னைக்கு போக போறோம். அது எல்லாமே இந்த வீடியோல உங்களுக்கு வரும். பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம சில்வர் லாட்ஜுக்கு போகலாம். அவர் கேர்டேக்கர் மேலே அப்பர் கார்படிக்கு போகும்போது ஒரு 3 யானை நின்றுருந்தான். வரும்போதும் இன்னொரு இடத்துல ஆமாம் யானை நிற்குது. எங்கடா அதான் எங்கடா தெரியவே இல்லை. ஜன்னல் ஓபன் பண்ணுங்க, ஜன்னல் ஓபன் பண்ணுங்க. எனக்கு தெரியவே இல்லை. எங்கடா எனக்கு அது இங்கதான். எப்படிப்பா? ஜூம் பண்ணிட்டேன். ஆட்டாத, இப்படி ஆட்ட. செயின் போட்டிருக்கு கழுத்துல. அதெல்லாம் போடல. இங்கே தானே இங்கே பார்த்தேன். கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகல. இல்லை முன்னாடி போனேன். அங்கே இருக்குது. மூஞ்சி கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இதில் பார்க்கல. கொஞ்சம் மரம் மறைக்குது. எனக்கே தெரியல, சுத்தமாக தெரியல. முன்னாடியாவது ட்ரெயின் வச்சு வாங்க இருக்கு. இங்கே ஒரு யானை இருக்கா? இப்போ இங்கே ஒரு யானை இருந்துச்சு பாட்டா. ஆட்டாப்பா எங்கடா ஆட்டுறேன்? போலாமா? பின்னாடி கார வீட்டுக்கு. நாம குக்கு ரெஸ்ட் ஹவுஸ்லேருந்து செக் அவுட் ஆகிட்டு அங்கிருந்து தொரப்பள்ளி போயிட்டு மதியம் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சில்வன் லாட்ஜுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். ஏன்னா அங்கே சில்வன் லாட்ஜ் பக்கத்தில் கவர்மெண்ட்டோட ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, பேனியன் ட்ரீன்னு நினைக்கிறேன் பேர். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய லெவலில் வெரைட்டிஸ் இருக்காது, ஃபுட்டும் பெரிய லெவலில் நல்லா இருக்காது. அதனால நம்ம தொரப்பள்ளியிலே சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தொரப்பள்ளி போய் அங்கேருந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் ஃபாரஸ்ட்குள்ளார வந்தோம். திரும்ப ஃபாரஸ்ட்குள்ளார வரும்போது பார்த்தாவும் யானை நின்றுட்டு இருந்தது. பொதுவாக இந்த தெப்பக்காடு டு தொரப்பள்ளி ரூட்டில் வந்து கூடலூர் ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த ரூட்டில் அதிகமான எலிஃபென்ட் சைட்டிங்கிறது இருக்கும். பொதுவாக நைட் டயத்தில் பார்க்க முடியும் அதிகமாக. பகலில் கூட நமக்கு வந்து எப்பயுமே ஏமாற்றம் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு யானையாவது பார்த்துட்டு தான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம ரிட்டர்ன் ஆகும்போதும் யானை வந்து ஓரத்தில் நின்றுட்டு இருந்தது. ஆயிரத்தி 1969 வருஷம் கட்டப்பட்ட இந்த சில்வன் லாட்ஜ் மொத்தம் 4 ரூம்களை உள்ளடக்கியதா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த இடத்துல, அதாவது ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இங்கிருந்து சஃபாரி கவுண்டருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இதா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முதுமலை கேம்ப் வந்து தெப்பக்காடு யானைகள் முகாமும் பக்கத்தில் தான் இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய 4 ரூம்களும் என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ரூமு ஃப்ளை கேச்சர் ஃபர்ஸ்ட் ரூமு ரோட் சைடு இருக்கும். அப்புறம் அடுத்த ரூம் பார்த்தீங்கன்னா பார்பெட். நடுவில் உள்ளது லான்ச்சு, ஆஃபீஸ் மாரி இருக்கும். பாப்லர் அதுக்கு அடுத்த உள்ள ரூமு. இது பார்த்தீங்கன்னா பீ ஈட்டர். பீ ஈட்டர் தான் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு ஒட்டினாப்பில் உள்ள ரோடு. இந்த சைடு ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அப்படியே இந்த சைடு இப்படி வந்தீங்கன்னா, ஆனால் எல்லா ரூமும் உள்ளார ஒன்று தான். வியூஸ் பொறுத்த வரைக்கும் ஜன்னல் பெருசாக இந்த சைடு பார்க்க முடியாது, வெளியில் வந்தால் பார்க்கலாம். சூப்பராக ரிவர் சைடு, நல்ல பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனு. ஸோ ரிவர் சைடு வேணுங்கிறதுக்காக நான் இந்த ரூம் வந்து புக் பண்ணேன். இதுதான் பழைய ரோடு, மசினகுடி போகிற பழைய ரோடு. இப்போ அந்த ரோடை பிளாக் பண்ணிவிட்டு பாலம் கட்டிட்டாங்க. பாலம் கட்டினதுனால வெஹிக்கிள்லாம் பாருங்கள் அந்த சைடு போகுது பாருங்கள், அந்த சைடாக போகும், இல்லைன்னா முன்னாடி இந்த சைடு தான் போகும். ஏற்கனவே நான் சொன்ன மாரி சின்ன சின்ன வீடியோஸ் வந்திருக்கு, பட் இதை பற்றி ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லலை. எந்த ரூம் எங்கே இருக்கும், ஃப்ளை கேச்சர் எப்படி இருக்கும், பீட்டர் எப்படி இருக்கும், பார்பெட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு டீட்டெயிலான வீடியோ யாருமே சொல்லலை. ஏன்னா நான் ரூம் புக் பண்ணலான்னு தேடினப்ப இதுக்கான வீடியோ எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, நம்ம ஃப்யூச்சரில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயம் வந்து இதில் சொல்லணுங்கிறதுக்காக தான் இது. இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ளை கேச்சர் வந்து கார் நிற்கிது பாருங்கள், காருக்கு பக்கத்தில் உள்ளது ஃபஸ்ட் ரூம் வந்து ஃப்ளை கேச்சர். அதுக்கு அடுத்தடுத்து நான் சொன்னது இது அந்த லாஸ்ட் ரூம். இது பாருங்கள், அந்த ஃபாரஸ்ட்லேருந்து இப்படி வர்றீங்கன்னா இதுதான் வந்து பீ ஹீட்டர். அந்த அது அங்கேருந்து வரதில் ஃபஸ்ட் ரூம். ஸோ எல்லா ரூமுமே ஒன்று தான், பட்டு பார்க்கலாம் எந்த சைடு சைட்டிங் ஆகுதுன்னு நமக்கு சொல்ல முடியாது, பார்ப்போம் என்னன்ட்டு. உங்களுக்கு ரூம் வந்து இப்போ கேர்டேக்கர் எங்கேயோ போயிருக்கார் போல் இருக்குது. இங்கே பெரிய ப்ராப்ளம் வந்து என்னென்னா, குக்குவில் போனப்பையும் அப்படி தான் கேர்டேக்கரில் நாங்கள் ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வெளியில் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் சாவி இங்கே எங்கேயாவது வச்சுருக்காங்களான்னு தொலாவி பார்த்தோம். அப்புறம் அங்கே சாவி இருந்தது, எடுத்து திறந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளார போனோம். ஸோ இங்கே வந்தால் இங்கேயும் இதே தான். இதனால் முன்னாடியே நான் கேட்டு வந்த ரிசப்ஷனில் இல்லை அங்கே போங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு இங்கே வந்தால் ஆள் யாருமே இல்லை. ஸோ இதுதான் ஒரு ரெஸ்பான்சிபிள் இல்லாதனால இந்த ஒரு விஷயந்தான் வந்து கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 15 நிமிஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சாவி தேடி பார்த்தோம், சாவியும் காணும். சரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சஃபாரி போயிட்டு வரும்போது இது பண்ணிக்க வேண்டியதான். மேலே ஏதோ ரூம்லாம் இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம். யானை, கும்கி யானை, வளர்ப்பு யானை வருது, உட்காந்துட்டு சூப்பராக வராங்க குளிப்பாட்டிட்டு. இந்த இடமே பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ பசுமையாக இருக்குன்னு. நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. எவ்வளோ பெரிய டஸ்க்கு. குச்சி எடுக்கிறாங்க பாரு. ஒரு ஜைஜாண்டிக்கான ஒரு வளர்ப்பு யானை வந்து ரோட்டில் நடந்து வந்துச்சு காட்டுக்குள்ளாரேருந்து. அதுக்கு மேலே பாகன் உட்காந்து அதை அழைச்சிட்டு வந்தார். நேராக வந்து பக்கத்தில் உள்ள அந்த ஆற்றுல வந்து இறக்கி அது அழகாக அப்படியே உட்காந்து அப்படியே படுத்துருச்சு அந்த தண்ணியில். அதுக்கப்புறம் பாகன் வந்து அந்த யானையை குளிப்பாட்ட ஆரம்பித்தார். நம்ம கொஞ்ச நேரம் அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம்.
இது பார்த்தீங்கன்னா ஃப்ளை கேச்சர். இதுதான் வந்து இங்கே மொத்தம் 4 ரூம் இருக்குது சில்வன் லாட்ஜில். இந்த 4ல் இது ஒன்று தான் வந்து பெரிய ரூமா. பெட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் படுக்கிறதா, 3 பேர்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கணும். இந்த ரூம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இந்த ஃப்ளை கேச்சருக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்ட்ரா ரூம் வருது. ட்ரெஸ் பார்த்திக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா பெட்டு என்ன கூட போட்டு படுத்துக்கலாம். இது அப்புறம் ஒரு கபோர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேர் ஒன்று, ஒரு டீபாய் மாதிரி ஒன்று, அப்புறம் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம்லாம் நீட்டாக தான் இருக்குது. கெய்சர் இருக்குது. ஸோ 24 hours நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நாம் செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு நேராக முதுமலை சஃபாரி கவுண்டருக்கு வந்து டிக்கெட் எடுக்க வந்தால் ஏகப்பட்ட கூட்டம். இருந்தாலும் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு சஃபாரி போனோம். லைஃப்பில் இந்த அளவுக்கு யானையை பார்க்க முடியுமாங்கிற அளவுக்கு அவ்வளோ யானையை கூட்டமாக பார்த்தோம். இது எல்லாமே வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் செப்பரேட்டாக வந்து சஃபாரியை பார்க்கலாம். ஸோ அதனால் சஃபாரி போர்ஷனை உங்களுக்கு நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்தது நாம் முதுமலையில் எங்கெங்கெல்லாம் போனோம், நைட்டு சஃபாரி நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் மசினகுடி ஏரியா முதுமலையெல்லாம் ரவுண்ட் அடித்தோம். அதெல்லாம் வந்து இப்போ பாருங்கள். சஃபாரியை முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தோம். ரூம் பக்கத்தில் பார்த்தா ஒரு அழகான மயில் வந்து நின்றுட்டு இருந்தது. ஈவினிங் டைம்ங்கிறதுனால அந்த வளர்ப்பு யானைகள்லாம் குளிப்பாட்டுறதுக்காக ஆற்றுக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இது ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு யானையும் வந்ததை பார்க்கும்போது ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஒரு நாளைக்கு 2 வாட்டி குளிப்பாட்டுவாங்களான்னு தெரியல, 2 வாட்டி ஃபீடிங் பண்ணுவாங்க. அந்த 2 வாட்டி நம்ம ஃபீடிங் பண்ணும்போதும் உள்ளார போகிறதுக்கு வந்து நமக்கு பர்மிஷன் உண்டு. நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு அங்கே போகலாம். இன்கேஸ் நீங்கள் இங்கே முதுமலை ஃபாரஸ்ட்குள்ளார ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான் அந்த யானைகள் முகாம் போய் நீங்கள் பார்க்குறதுக்கு. இதே நீங்கள் இந்த சில்வன் லாட்ஜில் ரூம் போட்டிருக்கீங்க அப்படின்னா யானை முகாமுக்கு உள்ளார போய் கூட நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அங்கே உள்ள யானை எல்லாமே வந்து இங்கே குளிப்பாடுறதுக்காக இங்கே அழைச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு யானைக்கும் ஒவ்வொரு டெரிட்டரி மாதிரி ஒதுரி வச்சுருக்காங்க. அந்த டெரிட்டரியில் போய் நிறுத்திடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சில்வன் லாட்ஜில் ரூம் போட்டிருக்கீங்கன்னா வாசல்லே நின்றுட்டு நம்ம எல்லா யானைகளையும் அது வர்றது குளிப்பாட்டுறது எல்லாமே சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நாம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே நம்மளுடைய நைட் சஃபாரியை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே கிளம்பி போக ஆரம்பித்தோம். போகிறப்ப ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்பாட் ஆனது இந்தியன் கார்னு சொல்லக்கூடிய பைசன் தான். அது வந்து மசினகுடியிலேருந்து, அதாவது தப்பக்காடுலேருந்து மசினகுடி போகிற வழியில் வந்து அது ஸ்பாட் ஆச்சு. நாம் அங்கே பைசன் இருக்கிறத பார்த்துட்டு சரி அப்படியே போகலான்னு சொல்லிட்டு நம்ம மசினகுடியை நோக்கி போக ஆரம்பித்தோம். போகும்பொழுது பார்த்தா கூட்டமாக அவ்வளோ இந்தியன் காரை வந்து பார்த்தோம். எப்படியும் ஒரு 10-15க்கு மேலே இருந்திருக்கும். அது கூட்டமாக ரோட்டு ஓரத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்தது. இந்த மாதிரி டயத்தில் தான் எல்லாம் வருங்க. சரி போவோம். கொஞ்சம் வெளிச்சம் இருக்காது, கொஞ்சம் முன்னாடி கிளம்புச்சுன்னா. வேணாம் இருங்க. ஓரளவுக்கு தெரியுது, நீங்களே பார்ப்பீங்க. ஒரு டஸ்கர் தான் இருக்கு. விடுமா பண்ணாத. ஓகே வாங்க போகலாம். மழை வர அது கண்ணில் தண்ணியாக ஊற்றிருக்கு. நிற்காதீங்க, காரில் அந்த கண்ணில் மழை வருது. வைப்பர் போடுங்க.
இருடா அழகாக கிராஸ் பண்ணுறாங்க 2 பேரும். சூப்பராக ரோட் இங்கடா இங்கேயா இதுதான் லைட்டில் வந்து கண்ணா இருக்கிற மாதிரி எனக்கு நல்லா கொம்பு வெயிட் நல்லா இல்லை லைட்டு தான் பொதுவாக இந்த மசினகுடி முதுமலை ரூட்டில் அதிகமான அனிமல்ஸை வந்து நைட் டைமில் ஸ்பாட் பண்ண முடியும். அதுவும் பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப த்ரில்லாக இருக்கும் நமக்கு. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே நம்ம வருவோம். அதே சமயம் நீங்கள் வரீங்கன்னா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. ஏன்னா எப்பயுமே அனிமல்ஸ் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க. எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸை விட்டு நின்று பார்க்க முடியுமோ பார்த்து ரசிச்சுட்டு போங்க. நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸிங்கெலாம் வர்றதுனால ஓரளவுக்கு டிஸ்டன்ஸோடு இருந்து தான் பார்த்து ரசிப்போம். உங்களுக்கும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் போய் பக்கத்தில் போகிறது, காரை விட்டு வெளியில் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அது இருட்டில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அனிமல் எங்கே மறைஞ்சிருக்குங்கிறது நமக்கு தெரியாது. திடீர்னு வந்து அதை அட்டாக் பண்ணக்கூடும். அதனால் எப்போவுமே நீங்கள் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போங்க. நாம் ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்காக தான் மசினகுடி வரைக்கும் நைட்டு போயிருந்தோம். ஏன்னா சாப்பாடு இங்கெல்லாம் கிடைக்காது. சரி, அதனால் மசினகுடியில் போய் சாப்பிட்டுட்டு திரும்ப நாம் ரிட்டர்ன் வந்துட்டோம். இங்கே ரூமுக்கிட்ட வந்தாச்சு. நைட்டு ஏதாவது அனிமல்ஸ் ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா பக்கத்தில் ஆறு ஓடுறதுனால அனிமல்ஸ் ஏதாவது தண்ணி குடிக்கிறதுக்கு மேபி வரலாம். அதனால் டார்ச் அடித்து பார்ப்போம். நம்மளோட இலக்கு பார்க்க முடியுதா இல்லையாங்கிறதையும் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். பெருசாகி அப்படியே ரைட்டில் மழை வேற பெய்யுது. வெளியில் போயும் இது பண்ண முடியல. வெளில போகிறது ரிஸ்க்கு. இங்கே போர்டு வச்சுருக்கனால 7 மணிக்கு மேலே வெளில வராதிங்க கெஸ்ட் ஹவுஸை விட்டு. இப்படி வர லெஃப்டில் நாங்களும் நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்து பார்த்தோம். லைட் அடித்து வெளியில் போக முடியல, மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் தூக்கம் வந்தது, போய் படுத்தாச்சு. திரும்பவும் காலையில் எழுந்து பார்த்தோம். ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்து சைடில் ஏதாவது ஸ்பாட் ஆகுதான்னு பார்த்தோம். ஒன்றும் பெருசாக எதுவும் பார்க்க முடியல. ஆனால் இந்த சூழல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு இயற்கையை விரும்பக்கூடிய ஆளாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப ஈஸி அக்சசபிள். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா பயம் இல்லாமல் தங்கலாம். அதாவது ரொம்ப இன்டீரியராக போய் நம்ம ஃபாரஸ்ட்குள்ளார தங்குறதா இருந்தால் உங்களுக்கு யோசனை இருக்கும். பட் இது அந்த மாதிரி இல்லாமல் மெயின்லேயே அதுவும் சஃபாரி போகக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயே இது இருக்கிறதுங்கிறது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். அப்புறம் ஏர்லி மார்னிங் ஒரு டிரைவ் போனோம் அப்படின்னா ரொம்பவும் அழகாக இருக்கும் அந்த சூழல். அது மட்டும் இல்லாமல் நிறைய வைல்டு அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நாம் கிளம்பி போனோம். நம்ம போன கொஞ்சம் தூரத்துலேயே பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு மான் கூட்டம் வந்து ரோட் கிராசிங் பண்ணிச்சு பாருங்கள். பார்க்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வண்டி பின்னாடி போயிட்டே இருக்கு. எனக்கு பொதுவாக காடுகளில் காலை நேரத்தில் பயணம் மேற்கொள்கிறதும் இரவு நேரத்தில் போகிறதும் ரொம்பவே பிடிக்கும். காலையில் போகும்பொழுது ரொம்ப ரொம்ப அழகாக ரம்யமாக அதோட இயற்கை அழகளை மயங்கி நாம் டிரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதே இரவு நேரமாக இருந்ததுன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஒரு வித பயத்தோடையும் ஒரு த்ரில்லோடையும் ஒரு அட்வென்ச்சர் பயணமாகவும் அந்த பயணம் வந்து நமக்கு அமையும். ஸோ அப்படி ஒரு அழகான காலை நேர பயணத்தை அனுபவித்து நாங்கள் போயிட்டு இருந்தோம்.
சின்ன குட்டியாக இருக்குது. ஏதோ இந்த மார்னிங் ட்ரிப்பில் ஒரு யானையை பார்த்தாச்சு. சொல்றீங்களா தூங்கிட்டு இருக்கும் காலையில் திருப்பி போஸ்ட் கொடுப்பார். ஒரு சைடு தான் இருக்கு பாட்டு. நேற்று இதை பார்த்தோம் தானே, பார்க்கலையா? இல்லை வேறு இது ஆனால் நைட்டு பார்த்த மாதிரி இருக்குல்ல. நைட்டு ஒரு டெஸ்ட் மட்டும் இந்த பக்கம் கூட இருக்கலாம். வேறு இடத்துல இருக்கலாம். வண்டிலாம் வருது வருஷம் திரும்புது ஆமாம் நூட்டம் திரும்புது. நாம் ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங் சஃபாரியை முடிச்சுட்டு, மார்னிங் சஃபாரினா நம்ம ஓன் கார்லேயே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நம்ம திரும்பி வந்துட்டோம் ரூமுக்கு. இப்போ திரும்ப நம்ம செக் அவுட் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்ருக்கோம். நம்ம அப்படியே வெளியில் வந்து நின்னப்போ பார்த்தா திரும்பவும் கும்கி யானையை உள்ளுக்குள்ளார கேம்புக்கு வந்து கூட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நாம் இங்கே தங்கியிருக்கிற முதுமலையில் தங்கியிருக்கிற சில்வன் லாட்ஜும் ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் பாருங்கள். இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனில் ஒரு ஆற்றுக்கு பக்கத்துலேயே இதான் மாயார் ரிவர் பேக் சைடில் நீங்கள் பார்க்குறது. இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு அருமையான நினைவுகளோட நாம் இன்றைக்கி ஊருக்கு ரிட்டர்ன் ஆக போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பர் வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.